வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கதை சொல்லும் காதை யூடியூப் சேனல். உங்கள் மனதில் கேட்கும் குரல். இன்னைக்கு கதைக்குள்ள போகலாமா? இந்த கதையின் தலைப்பு இருண்ட நிழலின் சாயல். எந்த கதையிலும் ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் இடையே ஒரு தேடல் இருக்கும். ஆனா இந்த கதையில ஹீரோவுடைய தேடல் தான் ஹீரோயினோட அழிவுக்கு காரணமாகி விட்டது. இது காதலை தவிர்க்க முடியாதவனும் அதன் மூலம் வேதனை மட்டுமே சேர்க்கக்கூடியவனும் ஆகிய ருத்ரன் என்பவனின் கதை. அவன் காதலித்தான். ஆனால் அவனது காதல் ஒரு ஆபத்தான தனிமை போல் இருந்தது. சென்னையில் ஒரு ராத்திரி மழை தூறி கொண்டிருந்தது. பார்வை பறிப்பது போல் ஒரு மின்னல் வேகத்தில் ஒரு ஆடம்பர காரில் இருந்து இறங்கினான் ஒரு மனிதன். பிளாக் ஷர்ட், கண்ணாடி, ஒற்றை விரல் மோதிரம். ருத்ரன். குறைந்தபட்சம் 10 பேர் அவனை பற்றி பேசி பயப்படக்கூடியவர். அவன் ஒரு மர்மமான தொழில் அதிபர். ஆனால் பின் கதைகளில் ராக்கெட், மதுபானம் முதல் ஒப்பந்த கொலை வரை அவனது பாதை இருண்டது. அவன் எப்போதுமே தனிமையோடு வாழ்ந்தான். அவன் வாழ்க்கையில் எதுவுமே பொதுவாக நடக்கவில்லை, அவள் வந்த நாள் வரை. அவளின் பெயர் நயனா. ஒரு தனியார் கல்லூரி மாணவி, பாஸ்கெட் பால் வீராங்கனை. ருத்ரன் ஒரு நாள் அவளது போட்டியை காண்பதற்கு வந்திருந்தான். ஒரு மர்ம காரணத்திற்காக. அவன் முகம் முழுக்க பதற்றம். ஆனால் கண்கள் அவளின் மீது ஒரு மயக்கத்தோடு பார்த்து கொண்டிருந்தது. போட்டிக்கு பிறகு அவள் அவனை நிமிர்ந்து பார்த்தாள். நீங்க எனக்கு தெரியும்னு தோணுது, அவள் சொன்னாள். அவன் சிரித்தான். நீதான் என் பார்வையை கவர்ந்த முதல் பெண். அதை என்னால மறக்க முடியாது. அவன் அவளை காண தினமும் வர ஆரம்பித்தான். அவனோடு சென்ற காஃபி கடை, ஒரு மழை நேரத்தில் நடை, புயலென தாக்கும் அவனது வாசம். நயனாவுக்கு அவன் மீது ஏதோ ஒரு ஈர்ப்பு. அவன் அவளுக்கு பாதுகாப்பு போல் இருந்தான். ஆனால் பின்னணியில் அது ஒரு தந்திரமா? அவன் தொழில்கள். அவன் இதுவரை பல பெண்களை பார்த்ததுண்டு, ஆனால் யாரையும் விரும்பியதில்லை. ஆனால் இவள் செல்லும் இடங்களை தெரிந்து வைத்திருந்தான். ஒரு நாள் அவளது பழைய காதலனுடன் ஒரு புகைப்படம் வாட்ஸ்அப் டிபியாக இருந்ததை கண்டதும் அதற்கான தாக்கம். அடுத்த நாளே அந்த டிபியில் அவளோடு இருந்த அந்த மனிதன் இரவோடு இரவாக மர்மமாக மாயமாய் மறைந்து விட்டான். அவளுக்கு இது பதட்டம் அளித்தது. நீங்க என்ன நேசிக்கிறீங்களா, இல்ல நம்ம காதலுக்கு என்னை சொந்தம் கொண்டாட நினைக்கிறீங்களா? எனக்கு இதெல்லாம் பயமா இருக்கு. ருத்ரன் மெதுவாக அவளது கண்களை பார்த்தான். நான் உன்னை நேசிக்கிறேன். அதுக்காகவே உன்னை உலகத்துல ஒரு பாதுகாப்பான இடத்துல என் கண்ணுக்குள்ள வச்சு பாதுகாக்க ஆசைப்படுறேன். அவள் பதிலளிக்கவில்லை. ஆனால் தப்பிக்க முடியாது போல் ஒரு உணர்வில் சிக்கி தவித்தாள். அவள் வாழ்க்கையில் திடீரென மர்ம நிகழ்வுகள் நடக்க தொடங்கின. அவள் அப்பாவின் வேலை பறிபோனது. அவள் தம்பி சென்ற பைக் தீப்பிடித்து எரிந்து விட்டது. அவளை சுற்றி அனைவருக்கும் ஏதேனும் ஒரு தீங்கு நடந்து கொண்டே இருந்தது. அவள் மனதில் பயமும் சந்தேகமும் வலுக்க ஆரம்பித்தன. ருத்ரன் மீது அவளுடைய காதல் மாறவில்லை, ஆனால் அச்சம் வந்தது. ஒரு நாள் அவள் அவனது ரகசிய அறைக்குள் போனாள். அவன் இல்லாத போது அங்கே ஒரு பலகை மீது பல புகைப்படங்கள் இருந்தது. அதன் மீது சிவப்பு குறியீடுகள் இருந்தன. அவளது அருகே சென்று பார்த்தவள் உறைந்து நின்றாள். அவளது புகைப்படங்கள், அவளுடைய பழைய காதலனின் தகவல்கள், அவளது குடும்பத்தினரின் விவரங்கள், அவர்கள் வேலை செய்யும் இடம் என பல புகைப்படங்கள் இருந்தன. அவளது இதயம் பதறியது. அவள் யாரோ வருவது போல் உணர்ந்து காலடி சத்தம் கேட்டு திரும்பியவளுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. அவன் ருத்ரன் தான் அவளது பின்னால் நின்றிருந்தான். ஒரு ஆத்திரத்தில் அவனை எதிர்கொண்டு கேட்டாள், இதெல்லாம் லவ்வா? இது காதலா? இதெல்லாம் ஏன் இப்படி பண்றீங்க? எனக்கு என்னமோ ஜெயில இருக்க மாதிரி இருக்கு. ருத்ரன் அமைதியாக பதிலளித்தான். நீ என் வாழ்க்கையில ஒளியா வந்த பொழுதே நான் இருந்த இருட்டுல இருந்து நான் வெளியே வந்துட்டேன். ஆனா அந்த இருட்டு என்னை தொடர்ந்து தான் இருக்கு.
அதனால உன்னை இழக்க நான் தயாராக இல்லை. அவன் ஒரு பக்கம் சாய்ந்து இதை சொன்னான். அவள் அழுது விட்டாள். நீங்க என் வாழ்க்கையில முக்கியம்தான். ஆனா எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு. எனக்கு என் சுதந்திரம் முக்கியம். இப்படி உயிருக்கு ஆபத்து ஆபத்துன்னு சொல்லிட்டு எவ்வளவுதான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவீங்க? அவள் கேட்டு வேகமாக அந்த அறையை விட்டு வெளியே சென்று விட்டாள். ருத்ரன் சொன்னான், நீ என்னை விட்டு போனாலும் பரவாயில்ல, ஆனா உன் மேல காற்ற கூட முதல்ல என்னையதான் தாண்டி உன் மேல படணும். நயனா தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டாள். காதல் இருந்தது, ஆனால் அதிலிருந்த இருள் அவளை அவனிடமிருந்து பிரித்து விட்டது. ருத்ரன் இன்னும் ஒரு ஒளி மற்றும் நிழலின் நடுவே வாழ்கிறான். அவன் ஒரு ஹீரோ அல்ல, ஆனா அவளுக்கான காதலனாக மட்டுமே இருந்தான். அவன் காதல் கொடுத்தான், ஆனால் அதன் விலை அவள் சுதந்திரம். அவள் காதலுக்கு விலை கொடுக்க மறுத்தாள். அதுதான் அவளுடைய வெற்றி. அதுதான் அவளுடைய வெற்றி.